நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிஸ்டர் மேனன் சார், பேசாம ஒன்று பண்ணலாமே. நாம என்ன நினைக்கிறோமோ ஒன்றும் நடக்கல இந்த காலேஜில். பேசாம காலேஜை மூடிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். சார், சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்மளையும் மீறி நடந்துருது சார். யாரோ பண்ண தப்புக்கு நாம என்ன சார் பண்ண முடியும்? யாரோட வேலை? மேனேஜ்மெண்டோட வேலை. கேட்கவே அசிங்கமா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு காலேஜ் நடத்துறாங்க தெரியுமா? ஒரு காலேஜ்ல இந்த மாதிரி நடந்தது கிளீனா டிசிப்ளினா நடக்குதுங்க. காலேஜ் இழுத்து மூட ஒரு செகண்ட் ஆகாது. ஆனா இவ்வளவு பேருடைய வேலை போகுமே தான் யோசிக்கிறேன். சார் சார் பல பேரோட வேலை மட்டும் போகுது சார், பல குடும்பங்களோட வாழ்க்கையும் போயிடும் சார். தயவு செய்து அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க சார். இது ஒன்றும் நடக்காத தவறு இல்லையே சார். ஆறுதல் சொல்றீங்க. நான் அவமானப்பட்டிருக்கேன். எவ்வளவு பேர் கால் பண்றாங்கன்னு தெரியுமா? ஆன்சர் பண்றதுக்குள்ள உயிரே போகுது. I'm sorry. Please sit down. சார், இப்போதான் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரிஞ்சிருச்சு சார். அப்புறம் ஏன் நம்ம அமைதியாக இருக்கணும்? அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு டிசி கொடுத்து அனுப்புவோம் சார். ஆக்சுவலாக டிசி கொடுத்து அனுப்புவோம்னு சொல்கிறோமே தவிர நம்ம யாருக்கும் இது வரைக்கும் டிசி கொடுத்து அனுப்பல சார். இப்போ அந்த சிவாவுக்கு டிசி கொடுத்து அனுப்புவோம். அப்போ தான் மற்ற பசங்களுக்கு நம்ம மேலே பயம் வரும். சிவாவுக்கு டிசி கொடுக்கறது ஒரு நிமிஷம் வேலை. ஆனா அவங்க அம்மா ப்ரொஃபசர் லட்சுமியோட மனசு கஷ்டப்படுமேன்னு தான் நான் யோசிக்கிறேன். சார், அவங்க கஷ்டப்படுவாங்கிறதுக்காக எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் திருடின ஒரு ஸ்டூடெண்ட்டை மன்னிச்சு வச்சிருக்க முடியுமா சார் காலேஜில்? மன்னிச்சு விடலாம் நான் சொல்ல. ப்ரொஃபசர் லட்சுமி இவ்வளவு வருஷமா நம்ம காலேஜில் வேலை செய்றாங்க. she got inevitable records. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு முடிவெடுக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். சார், ப்ரொஃபசர் லட்சுமி தான் தான் பையனுக்கு டிசி கொடுத்து அனுப்பிச்சிடுங்கன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டாங்களா சார்? சார், யூ ரிகலேட் அன்னைக்கு கான்ஃபரன்ஸில் கூட ரொம்ப ஆக்ரோஷமா என் பையனுக்கு டிசி கொடுத்து அனுப்பிச்சிடுங்கன்னு சொன்னாங்களா சார்? சார், நம்ம தான் சார் டிசி கொடுக்கல அவனுக்கு. அதனால அவங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் தெரியும் மேனன். நாளைக்கு ப்ரொஃபசர் லட்சுமி என்கிட்ட ஒரு முறை முன்னாடியே நீங்க சொல்லிருக்கலாமேன்னு கேட்டக்கூடாதுல்ல? அதுவும் கரெக்ட் சார். இவங்க மற்ற ஸ்டாஃப் மாதிரி அடிக்கடி உடம்பு சரியில்லை, கல்யாணம், காது குத்துன்னு லீவ் எடுக்கிற பர்சன் இல்லை சார். சீஸ் அ ப்ரொஃபஷனல் சார். இவங்களுக்கு போய் இப்படி ஒரு பையன் நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு சார். என்னதான் அம்மா சொல்லி சொல்லி வளர்த்தாலும் அப்பா இல்லாத புள்ள தருதலைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு இந்த சிவா ஒரு சாட்சி சார். எனிவே யூ திங்க் இட் ஓவர் சார். ஓகே சார், ஐ வில் டேக் லீவ் ஆஃப் யூ. தேங்க் யூ சார். எதுக்கு நீ இந்த வேலை பார்க்குற? அதான் நாங்கள் பூட்டு உடச்சி காப்பாற்றுறோம்னா கேப்டன் விஜயகாந்த் மாதிரி ஏன் இப்படி பண்ண? அங்கே என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? நமக்கெல்லாம் நல்லதே நடக்காதுடா. டேய், அது கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்க ரூம்னு எனக்கு எப்படா தெரியும்? இருந்தாலும் நீ அவசரப்பட்டு அந்த கண்ணாடியெல்லாம் வச்சிருக்கூடாரா? கூட வேறுண்டு எப்படி பேசுகிறான் பார்த்தியா? டேய், வேற வழியே இல்லாமல் தான் ஜன்னலை உடச்சிட்டு வந்தேன். டேய், வெற்றி வரோம், வேற ஏதாவது பேசுங்க, இதை பேசி மாட்டிக்காதீங்க. மச்சான், நேற்று சூதுகவன் படத்துக்கு போயிருந்தான்ல, என்ன அம்மா ஆக்ட் பண்ணியிருக்காங்கடா. அதுவும் அந்த இருட்டு ரூம்ல வச்சு அந்த போலீஸ்காரன் டிஷும் செம குத்து மச்சான், செம ஃபைட். ஓவர் ஆக்டிங் பண்ணி காட்டி கொடுத்துறாரா? கொஞ்ச நேரம் சும்மா சாரா. உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. சில டைம் நீ ரொம்ப கரெக்டாக இருக்க, சில டைம் நீ என்ன பண்ணுறன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது. எதுக்கு இப்படி பண்ண? புரியல வெற்றி, என்ன சொல்கிற? சுற்றி வளைச்சி நான் பேச விரும்பல. எதுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்த? இங்கே பாரு வெற்றி, எதுவும் தெரியாமல் தேவையில்லாமல் எதுவும் பேசாத. வெற்றி, எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு? ஊரில் எது காணாமல் போனாலும் எங்களை தான் சொல்லுவியா? போடா பாரு மச்சான்,
அப்போ சிவா கொஸ்டின் பேப்பர் வச்சிருந்த ரூமுக்கு போல. ஏய் நீ போயிருப்படா, இல்லை பிரிட்டோ போயிருப்பான், இல்லை அந்த குண்டையும் போயிருப்பான். அப்படி இல்லைன்னா இவ கேர்ள் ஃப்ரெண்டு அவள் யாரும் அந்த திருடுறத ஒரு நோயின்னு சொல்லிட்டு திருடால ஹிப்னாட்டிசம் அவள போய் எடுத்துருப்பா. எங்களை வந்து கேட்டேன்னு வச்சுக்கேன், கோர்ட்டில் கேஸை போட்டு உள்ள தூக்கி வச்சிடும் ஒன்றையும் கொப்பனி. வெற்றி, அந்த ரூமுக்கு நான் போனது உண்மைதான். டேய் உளறாதடா. இருடா, அந்த ரூமுக்கு நான் போனது உண்மைதான். ஆனால் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுக்கல. இன்னும் சொல்ல போனால் அது கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்க ரூம்ன்றதே எனக்கு இப்போ தான் தெரியும். இங்கே பார் சிவா, நீ கொஸ்டின் பேப்பர் ரூம்குள்ளே போனது, ஜன்னல் உடைச்சிட்டு வெளியே வந்தது எல்லாம் சிசி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. எல்லாரும் பார்த்துட்டாங்க. இதுக்கு மேலே நீ மறைச்ச ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த கொஸ்டின் பேப்பரை மட்டும் என்கிட்ட தந்துரு. என்னால் முடிஞ்ச உதவி சத்தியமாக நான் பண்ணுறேன். இங்கே பாரு வெற்றி, உன்கிட்ட மறைக்கணும்னு நினச்சிருந்தா அந்த ரூம்குள்ளே போனதே நான் சொல்லியிருக்க மாட்டேன். அந்த கொஸ்டின் பேப்பர் நான் எடுக்கல. கொஸ்டின் பேப்பரை நீ எடுக்கலன்னா வேறு எதுக்காக அந்த ரூமுக்கு போன? சாரி வெற்றி, அதை உன்கிட்ட சொல்ல முடியாது. இங்கே பார் சிவா, இது பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. மேனேஜ்மெண்ட் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. தயவு செஞ்சு அந்த கொஸ்டின் பேப்பரை என்கிட்ட தந்துரு. நான் தான் சொல்கிறேன்ல எடுக்கலன்னு. நான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுக்காக அந்த ரூமுக்கு போகல, வேற ஒரு வேலைக்காக போனேன். சரி, எதுக்காக போன அந்த காரணத்தையாச்சும் சொல்லு. அதையும் தான் உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன்ல, திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்க. இங்கே பார் சிவா, நீ இப்போ அந்த காரணத்தை சொல்லணும், பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நான் சொன்னது தான் உண்மை. சரி சிவா, இதுக்கு மேலே உன் இஷ்டம். நான் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெற்றி, ஹாய். ஹாய். ஏன் ஒரு மாதிரி இருக்க? எவ்ரிதிங் ஆல் ரைட்? யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஷேர் பண்ண வேணாம்னு நினச்சா பண்ண வேண்டாம், ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஸ்டெல்லா. ஒரு நிமிஷம், மணி பிரிட்டோ பண்ணது இன்னும் அதே நினச்சிட்டு இருக்கியா? அதை நினச்சா ஒரு சைடு கஷ்டமாக தான் இருக்குது. ம், ஆனால் சிவா கொஸ்டின் பேப்பர் எடுக்கலன்னு எனக்கு ஷியூராக தெரியும். எதுக்கு அந்த ரூம்குள்ளே போனான்னு தான் தெரில. எத்தனையோ வாட்டி ஃபோர்ஸ் பண்ணி கூட கேட்டேன், சொல்லவே மாட்டேன்றான். அதான் அவன் சொல்லலல, அப்ப என்ன, ஃப்ரீயா விடு. இல்லை ஸ்டெல்லா, அப்படிலாம் விட முடியாது. அவன் எனக்கு எதுவும் பெருசாக பண்ணது கூட இல்லை. நானும் அவனும் நிறைய பேசினதுலாம் கூட இல்லை. ஆனால் அவனுக்கு எதாவது ஒன்றா உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணுது. இப்போ என்ன, அவன் அந்த ரூம்குள்ள எதுக்கு போனா அது உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமாம். நீ என்ன பண்ணுவ? நான் கேட்டே சொல்ல, நீ கேட்டா சொல்லுவானா? நான் கேட்டா சொல்ல மாட்டான், ஆனா கதிர் கேட்டா சொல்லுவான்ல. சிவா கதிர் கிட்ட ஒன்றும் மறைக்க மாட்டான், கதிர் என் கிட்ட ஒன்றும் மறைக்க மாட்டான். அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ். இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ற பாரு. ம் ம் மட்டோ வெற்றிடா. ஸ்டெல்லா, நான் கிளம்புறேன். வெற்றி நில்லு, வெற்றி நில்லுடா ப்ளீஸ். செல்லவனை விடுசலா. வெற்றி, உனக்கு கோவம் இருந்தா எங்க 2 பேரும் வேணா 2 அடி அடிச்சுடா. ஆனா எங்களை பார்த்த உடனே இப்படி மூஞ்செல்லாம் திருப்பிட்டு போதேன்னு கஷ்டமா இருக்குடா. வெற்றி, இப்பெல்லாம் நடக்கணும் எனக்கு தெரியாதுடா. தெரிஞ்சிருந்தா சத்தியமா இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன்டா. இன்னும் எத்தனை வாட்டர் இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க? வீட்டில் என்ன பிரச்சனை போகுதுன்னு உங்களுக்கு தெரியும்லடா. தெரிஞ்சு இப்படி தாண்டா கஷ்டப்படுத்துறீங்க. நான் அப்பவே வேணான்னு சொன்னேன்டா, இவன் தான்டா கேட்கல. ஏன்டா மாத்தி மாத்தி 2 பேரும் போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? அந்த சீனியர் பசங்க ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றாங்க, எங்க வீட்டில் இன்னொரு பக்கம் டார்ச்சர் பண்றாங்க. எல்லாம் தெரிஞ்சு நீங்களே ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ என்னடா,
நான் லண்டன் போயிட்டா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களாடா? போகிறேன்டா. வெற்றி இப்படிலாம் பேசாதடா. சத்தியமாக எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இல்லைடா மணி, உன் பேச்சில் உண்மை இல்லை. மச்சான், நாங்கள் மற்றங்கிட்ட வேணால் போலியாக நடிப்போம்டா. ஆனால் அவங்ககிட்ட நடிக்க மாட்டேன்டா. உனக்கு உண்மையாக தான்டா இருக்கோம். நாங்கள் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்டா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேலே சத்தியம்டா இது. நான் கேட்டா எனக்காக ஒன்றே ஒன்று பண்ணுவியாடா? கண்டிப்பாக. ஒன்றும் இல்லைடா, இன்னும் 2 வாரத்தில் எக்ஸாம் வருது. உங்களை சென்டம்லாம் எடுக்க சொல்ல, ஜஸ்ட் பாஸ் பண்ணுங்கடா. பாஸ் பண்ணுமா? நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்கள் மேலேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேலேயும் எங்கள் அப்பாவுக்கு நம்பிக்கை வரும்டா. செய்வீங்களாடா? முடியாதுல்ல, தெரியும்டா. போங்கடா. வெற்றி, எங்களுக்காக இல்லைனாலும் உனக்காக கண்டிப்பாக படித்து பாஸ் பண்ணுறேன்டா. உங்கள் அப்பா கிட்ட நாங்களும் நல்ல பசங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டவங்க இல்லைன்னு நிரூபிக்கிறேன்டா. இந்த எக்ஸாமில் நாங்கள் 100 out of 100 எடுத்துகிறோம் மச்சான். ஒரு ஆவேசத்தில் சொல்லிட்டேன். ஆவரேஜ் மார்க் எடுத்தால் நாங்கள் பாஸ் ஆகி காமிக்கிறேன்டா. தேங்க்ஸ்டா. பெரிய பெரிய பிரச்சனைலாம் கோர்த்து விட்டு சும்மா வந்து உட்காந்துருக்காங்க. டேய் சிவா, அந்த ரூமில் போனியாடா? டே அது என்ன கேமரா? சிசி கேமராடா. சிசி கேமரா இருக்கிறதுல நீ பார்க்கவே இல்லையாடா? பார்த்தேன், ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு விட்டேன். என்ன விட்ட? அப்போ நாங்களும் மாட்டினோமா? ஏய், நீங்கள் எப்படா மாட்டுவீங்க? ஏய், என்னடா பேசுகிற? நீ உள்ளே போனது கண்ணாடி உடச்சிட்டு வெளியே வந்ததெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா நாங்கள் தானே உன்னை உள்ளே வச்சு பூட்டினோம். அப்போ அதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல? போடா, உனக்கு ஹெல்ப் பண்ண வந்து நான் மாட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ டேய், இது 2 பேருக்கு தான்டா தெரியும். நீயே போய் காலேஜில் இருக்க எல்லார்கிட்டையும் சொல்கிற போலியே. கொஞ்சம் அமைதியாடுறா. நான் போய் சொல்ல தேவையில்ல, அதான் எல்லாமே அந்த கப்பு கேமரா ரெக்கார்ட் ஆயிடுச்சுல. இப்போ போய் யார்ட்டையாவது போட்டு காமிச்சா எல்லாரும் தானே மாட்டுவோம். நீ பாட்டு லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சமா ஒருவேளை நீங்கள் உள்ளே போனதெல்லாம் ரெக்கார்டாக இருந்தால் வெற்றி வந்தப்போ அவனே சொல்லியிருப்பான்ல. ஏய் போடா, அவன் இப்போ சொல்ல மாட்டான்டா. நாளைக்கு ஏதாவது சண்டன் போய் நீ பிரிட்டோ மண்டை உடைப்பா, அப்போ போட்டு காட்டுவோம் எல்லாத்தையும். டேய், இப்போ இது மேட்டர் இல்லடா. அந்த ரூம்ல இருந்து கொஸ்டின் பேப்பரை வேற யாரும் எடுத்துருப்பாங்க? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். மச்சான், ஒருவேளை நீ ஜன்னல் உடைச்சிட்டு வெளியே போனல, அந்த கேப்ல வேணா உள்ள போய் எடுத்துருக்கலாம்ல? ஒன்றும் புரியலையே. அனாவசியமா ஆதாரத்தோட போய் மாட்டிக்கணும். என்னடா பண்றது? இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். ஒருவேளை டிசி தந்துட்டாங்கன்னா என்னடா பண்றது? பரவாயில்ல, வாங்கிக்கிறேன். உனக்கு பரவாயில்லப்பா. நான் என்ன பண்ணுவேன், இவன் என்ன பண்ணுவான்? ஏன்டா இப்படி பேசுற? இல்லை நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? இல்லை என்ன பேசுற நீ? அவனுக்கு டிசி கொடுத்துட்டாங்கன்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை. எங்கேயாவது போய் விஸ்காம் எடுத்துட்டு கேமரா தூக்கிட்டு போயிடுவான். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவ? உங்கள் அப்பா டீனா இல்லை உங்கள் அம்மா ஏதாவது காலேஜ் வச்சு நடத்திட்டு இருக்காங்களா? காலேஜ் ஆரம்பிச்சிலேருந்து நம்ம ஏதாவது ஒரு கேஸ்லேருந்து தப்பிச்சிருக்க மாடா? திருடின கேஸில் மாட்டணும், அடித்தடி கேஸில் மாட்டணும், அந்த கேஸ் இந்த கேஸ்னு எல்லா கேஸ்லையும் மாட்டி இப்போ கப்பு கேமராவே ரெக்கார்ட் ஆகி மாட்டணும்னா தெரியாம இந்த கொஸ்டின் பேப்பர் கும்கி ஏதோ வித்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு 10,000 ஆட்டையை போட்டான்டா. டேய், இது எப்படா? ஆமாடா, செலவெல்லாம் போக 40 ரூபா இருக்கு. இப்போ என்னடா பண்றது? மாட்டிக்கிட்டா? டேய், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதடா. எது வந்தாலும் சிவா பார்த்துப்பான். அவன் பார்த்துக்கிட்டு தானே இருப்பான். டேய் ஜீவா, இந்த மேட்டரில் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்டா, போதுமா? டேய், நான் இப்போ என்னடா பேசிட்டேன்? என்னோட பர்சனல் விஷயத்துக்கு உன்னை கூப்பிட்டது தப்பு தான்டா. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிரு. டேய், என்னடா நீ? டேய், பின்ன என்ன கதிரு, அவன் எப்படி பேசுறான்னு பார்த்தல? இல்லை சிவா, நான் பயந்ததெல்லாம் நியாயமாக தானே பண்ணுறேன். ஒருவேளை மாட்டிக்கிட்டோன்னா டிசி கிசி கொடுத்துட்டாங்கன்னா நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? தர மாட்டாங்கடா. தந்தா நான் மட்டும் வாங்கிட்டு போயிடுறேன், போதுமா? சிவா தள்ளுறா. சிவா டேய் நில்றா. டேய், அவன் தெரியாம பேசுற, நில்றா. ஏன்டா ஜீவா? அன்னைக்கே உனக்கு பயமா இருந்தா போயிடுறான்னு சொன்னல. தேவையில்லாம பேசி பாரு, கோச்சின்னு போறான். வாடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். சிரா, தேங்க்யூ சார்.
சொல்லுங்க மேனன். எக்ஸாம் வரப்போகுது சார். இப்போ என்ன சார் பண்ணுறது? இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இன்னும் 2 வாரம் கழிச்சு எக்ஸாம் வச்சுக்கலாம். புது கொஸ்டின் பேப்பர் ரெடியான உடனே எக்ஸாம் வச்சுக்கலாம். சார் நோ சார், இப்போவே ரொம்ப டிலே ஆயிடுச்சு சார். நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? அதுவும் கரெக்டு தான் சார். சார் அப்புறம் சிவாவை என்ன சார் பண்ணுறது? அவங்க அம்மா ப்ரொஃபஸர் லக்ஷ்மி கிட்ட பேசுகிறேன்னு சொன்னீங்க, பேசிட்டீங்களா? பேசுனேன். ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கமிட்டி என்ன ஆக்ஷன் எடுக்குதோ அவங்க சம்மதம்னு சொல்லிட்டாங்க. அந்த பொம்பளை கரெக்டான ஆள் சார். என்ன சொன்னீங்க? பொம்பளையா? உங்களுக்கு மரியாதை பேச வராதா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சிவாவை கூட்டு வான்னு கூப்பிட்டியா? சார் என் மொபைலில் பேலன்ஸ் இல்லை, உங்கள் மொபைலில் கொடுத்தீங்கன்னா. ஆஃபீஸ் ரூமில் ஃபோன் இருக்குல்ல, அதில் போய் பண்ணு. சரிங்க சார். இவர் மொபைல்லையும் பேலன்ஸ் இல்லையோ? போங்க வாசு ப்ளீஸ். என்ன இன்னும் வரல? சார் நான் ஃபோன் பண்ணப்போ வரேன்னு தான் சொன்னான். அவன் வரலன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் வந்துட்டேன் சார். சார் என்னை கூப்பிட்டதா வாசு என்ன சொன்னார்? என்ன விஷயம் சார்? தெரியாதா உனக்கு? உனக்கெல்லாம் அப்பவே டிசி கொடுத்து அனுப்பிச்சிருக்கணும். உண்மையில சார் பாவப்பட்டார் பாரு, அதான் உனக்கு திமிரு. இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்து திமிரா பேசுற. சார் இவனையெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளினா தான் சார் புத்தி வரும். நீங்க சொல்ற எதையுமே காதில் போட்டுக்காம இருக்காம பாருங்க. எவ்வளவு தென்னாவட்டா நிக்கிறான் பாத்தீங்களா? என்ன நீ ஒழுங்காவே இருக்க மாட்டியா? திருடுறது என்னடா பழக்கம்? திருடுனா? நான் எதுவும் திருடலையே. வாய் மூடுமேன். போய் பேசுறியா என்கிட்ட? நீ அந்த ரூமுக்குள்ள இருந்தது, ஜன்னலை உடைச்சிட்டு வெளியே வந்தது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. நாங்க எல்லாம் பார்த்துட்டோம். நீ பாக்குறியா? நீ பாக்குறியா? நான் அந்த ரூமுக்கு போனது, ஜன்னலை உடச்சிட்டு வெளியில் வந்தது எல்லாமே உண்மைதான் சார். ஆனால் நான் கொஸ்டின் பேப்பர்லாம் திருடல. இன்னும் சொல்லப்போனால் அது கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்க ரூம்ன்றது எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் தெரியும். டேய் நீ எடுக்கலான்னு வச்சுக்க, ரூம் பூட்டி தானே இருந்துச்சு, வேற யார் எடுத்தா? உங்ககிட்ட இருந்து சாவி எடுத்துதான். ஏய் சாவியை நீ எடுக்கல, திருடி இருக்க. அப்படியும் சொல்லலாம். என்ன சார் இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிட்டு வந்து நக்கலா பேசிட்டு இருக்கான்? எந்த ரியாக்ஷன் எல்லாம் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கொஸ்டின் பேப்பர் எடுக்கலனா நீ எதுக்குடா அந்த ரூமுக்கு போன? என்ன வாய் அடைச்சா? நான் இப்போ எதுக்கு அந்த ரூமுக்கு போனேன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதானே? ஆமாம் சார், நான் எதுக்கு போனேன்னு சொல்லிடுறேன் சார். ஆனால் அது உங்ககிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ண சொல்கிறீங்களா? யூ மீன் நான் வெளியே போனுங்கிறியா? எவ்வளவு தைரியம் சார்? இஸ் டெல்லிங் மீ டு வெயிட் அவுட் சைட். இல்ல மேடம், 2 மினிட்ஸ் வெளியில இருங்க. சார் இவன் சொல்றாங்கிறதுக்காக என்னைய வெளியே போக சொல்றீங்களா சார்? அவன் சொன்னா நான் சொல்லல. நமக்கு உண்மை தெரியணும்ல. என்ன சார் உண்மை தெரியணும்? அதான் எல்லாத்தையும் வீடியோல பார்த்துட்டோமே. எவ்ரிதிங் இஸ் கிறிஸ்டல் கிளியர். திரும்பவும் சார் வாங்க சார், வாங்க. ஓகே சார், ஐ வில் வெயிட் அவுட் சார். சரி, அவங்க போயிட்டாங்கல்ல, இப்போ சொல்லு, எதுக்காக அந்த ரூமுக்கு போனேன்? அந்த ரூமுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குல்ல சார், நீங்கள் எதுக்கு அந்த ரூமுக்கு போனீங்க? என்ன கேள்வி இது? என் அம்மா கூட பேசணுன்றதுக்காக தானே?
நான் கரஸ்பாண்டன்ட் அவங்க ப்ரொஃபஸர். ஆஃபீஸ் விஷயமா எங்க வேணாலும் மீட் பண்ணுவோம். அதனால என்ன? அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ் ரூம்லேயோ இல்லை கான்ஃபரன்ஸ் ரூம்லேயோ பேசியிருக்கலாமே சார். எதுக்கு யாருமே இல்லாத தனியான ஒரு ரூமில் போய் பேசணும்? காலேஜில் எங்க வேணாலும் பேசலாம். அதுக்கு என்ன? ரொம்ப எதுவும் ட்ரை பண்ணாதீங்க சார். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்குறதுக்காக தான் அந்த ரூமுக்குள்ளேயே நான் போனேன். நீங்கள் என்ன பேசுனீங்கன்றதையும் நான் கேட்டேன். ரொம்ப எதுவும் பதட்டப்படாதீங்க சார். எனக்கு டிசி தாங்க, தாராளமான வாங்கிட்டு இந்த காலேஜ் விட்டு போயிடுறேன். அதுக்கு முன்னாடி என் அப்பா யாருன்ற விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். அதை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் எங்கே வேணால் போகிறேன். அது எனக்கு தெரியாது. தெரியாதா? தெரியுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அது நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ நான் தாராளமாக டிசி வாங்கிக்கிறேன். அப்படி இல்லைன்னா இல்லைன்னா உங்ககிட்ட தனியாக கேட்ட இந்த விஷயத்த எல்லாரும் முன்னாடியும் கேட்குற மாதிரி இருக்கும். ஏன் உங்கள் வீட்டுக்கு கூட வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரமாக கொஞ்சம் நல்ல முடிவாக நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள் சார். எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன்.